ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ரெடி ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அந்த புல் பேக் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போக போகுது, பிரைஸ் ரேஞ்ச் வந்து எங்கே போயிட்டு ரிவர்சல் வரும், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் பிடிசி பார்த்துடலாம், நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71,200 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன், இந்த ஒரு பேரிஷ் கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரும் அப்படின்னா. ரிவர்சல் மீன்ஸ் புல் பேக் ரிவர்சல். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆகிட்டு, நேற்று கேண்டல் வந்து ரெட் கேண்டல் பிரிண்ட் ஆகிட்டு, ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கு ரெடி ஆகுது. சரியா? ஸோ அந்த புல் பேக் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் புல்லிஷ். ஓகே, இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிட்டு. சரிங்களா? இந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டு ஒரு புல் பேக் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகும். இதுதான் வந்து இங்கே என்னுடைய டெக்னிக்கல் வச்சு சொல்கிற ரூலு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த புல் பேக் வந்து ஏதோ ஒரு வருது அப்படின்றது நம்ம பார்ப்போம் பிடிசிக்கு. ஓகே, பிடிசி பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்திரியும் பார்த்துடலாம். எத்திரியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் எடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் வந்து இப்போது மார்க்கெட் வந்து நிற்கிது. ஓகேவா? அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் டிமாண்ட் ஜோன்னு. இது வந்து சப்போர்ட் ஜோன் சொல்லுவேன். இது சப்போர்ட் தான், சப்போர்ட் ஜோன் கிடையாது, சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட்டில் வந்து தான் மார்க்கெட் வந்து ப்ரைஸு மறுபடியும் வந்து நிற்கிது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கா. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பக்காவான ரீடெஸ்ட் மெத்தடில் மேலே போயிருக்கு. ஆனால் மேலே போனால் மேலே போகவே இல்லை, மறுபடியும் கீழே வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருந்ததுனால இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட்டு கீழே வந்துட்டு. ஸோ இப்போ கீழே வந்தது மறுபடியும் உடச்சிட்டு மேலெலாம் போகாது. எப்படின்னா இப்படி கீழே வந்துட்டா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால மறுபடியும் உடச்சிட்டு இப்படிலாம் போகாது. சரியா? அது எப்படி போகும், இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துடும். சரியா? கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிரும். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு கீழே வரும். கீழே வந்துட்டு மேக்ஸிமம் இது வரையும் வரும், எத்திரியும். சரிங்களா? இது வரையும் வரும். இப்போ பிடிசி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பேரிஷ் வந்துருக்குல்ல. ஸோ இந்த பேரிஷ் வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி பேரிஷ் வந்துருக்கு. ஸோ இது வந்து எந்த ஏரியா வரையும் வரும்னா லிக்விடேஷன் ஏரியா. நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்களேன். லிக்விடேஷன் இங்கே இருந்து இது ஃபுல்லாகவே லிக்விடேஷன் ஏரியா தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இது எல்லாமே லிக்விடேஷன் ஏரியா. இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக லிக்விடேஷன் ஏரியா. இது வரையும் கிட்டத்தட்ட 63 வரையும் ஃபுல்லாகவே லிக்விடேஷன் ஏரியா தான். 63 வரையும் ஃபுல்லாக லிக்விடேஷன் ஏரியா. இந்த இடத்துல எங்கே வேணாலும் ரிவர்சல் வரலாம். மேபி 68 ரிவர்சல் வரலாம், இல்லைன்னா 66 ரிவர்சல் வரலாம், இல்லைன்னா 64 வரலாம், இல்லைன்னா 63 வரலாம். எந்த ஏரியானா வேணாலும் ரிவர்சல் வரலாம். அந்த ரிவர்சல் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 67 வரையும் வருதுன்னு வைங்க, 66.5 இது வரையும் வருதுன்னு வைங்க. இது வரையும் வந்துட்டு இப்படி வந்து ரிக்வெஸ்ட் மேக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் இப்படி போகுதுன்னு வைங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இது வந்து வேலிட் பிரேக் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். சரியா? 80 சொன்னல, அந்த 80 டார்கெட்டும் முதல்ல போயிடும். ஓகே, இது வந்து ஒரு புல் பேக் தான். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு புல் பேக்கு. இந்த புல் பேக் ப்ரைஸ் வரும் மேக்ஸிமம் வந்து 63 வரையும் வரலாங்க ப்ரைஸு. இந்த ஏரியா வரும் மேக்ஸிமம் வரலாம். இந்த ஏரியா தான் வரணும்னு நான் சொல்ல வரல, இந்த ஏரியா மேக்ஸிமம் வரலாம். ஆனால் புல் பேக் வரும். எந்த ஏரியாவில் வேணாலும் ரிவர்சல் எடுக்கும் மார்க்கெட்டு பிடிசி. சரியா? எந்த ஏரியாவில் வேணாலும் மார்க்கெட்டு ரிவர்சல் எடுக்கும். ஆனால் இங்கெல்லாம் எடுக்காது. இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி போகாது. ஓகேவா? இங்கே எடுத்துகிட்டு இப்படி போகாது. ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துலையாவது எடுக்கணும். இந்த இடத்துலையாவது எடுத்துட்டாவது இப்படி போகணும்.
ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆனால் மேக்ஸிமம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இங்கே ரிவர்சல் வராது. ஏன்னா இங்கே வந்து லிக்விடேஷன் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட லிக்விடேஷன் இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் இது 66க்காவது வரும். ஓகேங்களா, 66க்காவது குறைஞ்சபட்சம் வரும். மேக்ஸிமம் 63 இது வரையும் வரும். சரியா? இப்போ எத்தனை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரையும் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். திரும்ப கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தாங்க ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரியா, பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு. ஆனால் புல் பேக் வரும். எத்திரியம் அனதர்லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எத்திரியம் பிடிசி தான் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா பிடிசி வந்து 60க்கு கீழே மார்க்கெட் வந்து போகாது. சரியா, இது வந்து நான் என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எத்திரியம் அனதர்லோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து. ஓகே, இங்கேருந்து எத்திரியம் வந்து அனதர்லோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி பிடிசி வந்து எத்திரியம் அனதர்லோ போகிறதுக்கு முன்னாடி பிடிசி அங்கே ரிவர்சல் எடுத்துட்டானா எத்திரியம் போகாது. ஆனால் பிடிசி ரிவர்சல் எடுக்கலைன்னா எத்திரியம் அனதர்லோ போகும். ஓகேவா, அனதர்லோ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பிடிசி, சாரி எத்திரியம். சரிங்களா, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஃபுல்லாக வரைகிறேன், இப்படி வரைஞ்சிக்கிறேன், எடுத்துருவோம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கும். இப்போது மார்க்கெட் வந்து உடைக்கும். ஸோ உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து அனதர் லோ வேணால் போகலாம். மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அனதர் லோக்கு. அந்த லோ எத்திரியம் லோ வந்து 1750 இருக்குல்ல, அனதர் லோ வந்து 1750க்கு கீழே போகும். ரொம்பலாம் போகாது. இந்த லிக்விடேஷன் எடுப்போம், இந்த லிக்விடேஷன் இருக்கும். இந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் வந்துட்டு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போகலாம். சரியா, மேபி அனதர் லோ வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இந்த இடத்துலயே ரிவர்சல் வந்துட்டு போயிடும். சரியா, பிடிசி பொறுத்து தான் அமையும். பிடிசி வந்து எந்த இடத்துல ரிவர்சல் வருது பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு புல் பேக் இருக்குது மார்க்கெட்டு. சரியா, ஒரு புல் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் அனலைஸே உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நல்லா பாருங்கள். இப்போ வீக்லியில் வந்து பிடிசி பாருங்கள், வீக்லியில் புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. பார்த்தீங்களா, வீக்லியில் மார்க்கெட்டு புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. திஸ் இஸ் த பிக்கஸ்ட்டு புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, இப்போ புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் திரும்பும். சரிங்களா, இப்போ ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட்டு புல்லிஷாக திரும்பும். ஆனால் இங்கே ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால புல் பேக் வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து புல் பேக் வரும். வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் கண்டினியூஷன் ஆகும். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்னும் இந்த வாரத்துக்கு இப்போ தான் மார்க்கெட்டோ இன்னும் ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வீக்கோட. அப்போ இன்னும் ரிமைனிங் வந்து 7 நாள் இருக்குது. அப்போனா இங்கே ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பேரிஷாக வச்சிருக்கிறதுனால அடுத்த ஒரு 6-7 நாளுக்குள்ள மார்க்கெட் கீழே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு மேலே போகும். அதுதான் குறிக்குது மார்க்கெட். சரியா, ஏன்னா இங்கே வந்து வீக்லியில் வந்து நமக்கு பிடிசி நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு புல்லிஷில். அதனால் ஒன் டே டைம் ஃப்ரேமில் கீழே வந்துட்டு இந்த வீக் எண்டுக்குள்ளே, அதாவது சனி ஞாயிறு திங்கள் அந்த 3 நாளில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து ஒரு புல்லிஷாக மறுபடியும் மார்க்கெட்டு புல்லிஷாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீக்லியில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு புல்லிஷாக. அதனால் வந்து அதுக்குள்ளே திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன். சரியா, ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் பேக் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரும். எத்திரியம் மட்டும் அனதர்லோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிடிசி வந்து அனதர்லோ வர சான்ஸ் இல்லை. வீக்லியில் பிடிசி க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே புல் பேக்கெலாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிவர்சல் கிளம்புறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து என்னோட அனலைஸு. இந்த அனலைஸ், இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சுருப்பீங்க. இதே ஒரு எஜுகேஷன் நாலேஜை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.